ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு சோப் இருந்தால் போதுங்க, உங்கள் வீட்டில் அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்க எலியை வந்து உங்கள் வீட்டை விட்டு விரட்டிடலாம். அது எப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போது நம்ம வீட்டில் எலி வராமல் இருக்கிறதுக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, கிச்சனில் வந்து நைட் டைமில் பாத்திரம் போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கிச்சனை வந்து நைட் டைம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே நீங்கள் பாதி எலி வராமல் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இப்போது எலி வந்து வராமல் இருக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே சோப்பு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சோப்பாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற சோப்பு, இல்லை நம்ம துணிக்கு வாஷ் பண்ணுற சோப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. யூஸ் பண்ணிவிட்டு நம்ம தூக்கி போடுவோம் பார்த்திங்களா, அதாவது கொஞ்சம் சின்னதாக ஆனதுக்கப்புறம் அந்த சோப்பு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் அதை இந்த மாதிரி நைஃப் வச்சு இந்த மாதிரி துருவிக்கோங்க, இல்லைனா கிரேட்டர் வச்சு துருவிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற பாத்திரம் வந்து சமையலுக்குலாம் எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி டிப்ஸுக்குன்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு வெசல்ஸோ பாத்திரமோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபுட்டெலாம் கடையில் வாங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர் கொடுப்பாங்க இல்லையா, அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டிப்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம வீட்டிலேருந்து எவ்வளோ ரெமெடி வந்து ட்ரை பண்ணியிருப்போம், கடையிலேருந்து வாங்கி வச்சுருப்போம். பட் ஆனால் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னா இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து நீங்கள் வீக்லி ட்வைஸ் வந்து பண்ணிகிட்டே வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா கண்ட்ரோல் ஆகும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட சேஃப் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க. நைட் டைமில் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து நீங்கள் இதை பார்த்துட்டு இருந்துச்சுன்னா எடுத்து தூக்கி போட்டுருங்க. அதே மாதிரி நைட் டைமில் வந்து நீங்கள் இதை பண்ணும்போது கிச்சன் வந்து க்ளீனாக இருக்கணும். அது வேறு எதுவுமே வந்து அதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காம பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி தெளித்து இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசைவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம். ஸோ இதை வந்து நீங்கள் கிச்சனில் மட்டும் இல்லாமல் உங்கள் கார்டனில் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்ம செடியெல்லாம் வந்து எலி வந்து நோண்டி விட்டுட்டு போயிடும். ஸோ அந்த இடத்துல கூட நீங்கள் இந்த டிப்பை வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். நிறைய பேர் கார் பார்க்கிங்கில் கார்லலாம் வந்து இந்த மாதிரி எலி தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. தாராளமாக அந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து பால்ஸ் மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து குட்டி குட்டி உருண்டைங்களாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க அந்த சோப்பை வந்து உள்ளே வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ஒரு டஃப் மாதிரி க்ளோஸ் பண்ணி சப்பாத்தி மாவு டஃப் மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நம்ம அதுக்காக தான் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவுலாம் சேர்த்துருக்கோம். இந்த கோதுமை மாவு அந்த ஸ்மெல்லுக்கு வந்து எலி வந்து பார்த்திங்கன்னா வரும். நீங்கள் இன்னும் வந்து இதுக்கு மேலே வந்து பிஸ்கெட் வந்து ஒரு கோட்டிங் மாதிரியோ, இல்லை கேக் வந்து ஒரு கோட்டிங் மாதிரியோ கொடுத்திங்கன்னா அதோட ஸ்மெல்லுக்கு அட்ராக்ட் ஆகி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பால்ஸ் வேணுமோ அத்தனை பால்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை சாப்பிட்டதுக்கப்புறம் அது வயிற்றில் பயங்கரமான ரியாக்ஷன் நடக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு பக்கமே வந்து வராது. நம்ம வந்து கடையிலேருந்து வாங்கி மருந்தெல்லாம் வைப்போம். அது வீட்டில் சாப்பிட்டது ஏதாவது ஒரு மூலையில் இறந்து போயிடும். அது தேடுறதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பெரிய டாஸ்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரெமெடி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். நைட் டைமில் சிங்கில் வந்து பாத்திரம் போடாமல் இருந்தாலே உங்களுக்கு இந்த கரப்பான்பூச்சி எலி தொல்லைலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வரவே வராது. ஸோ இது வந்து எலிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் கரப்பான்பூச்சி பல்லி தொல்லை இருக்கனாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஆகும். ஸோ இப்போ இந்த பால்ஸை வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் போட்டு வைங்க, கேஸ் ஸ்டவ்வுக்கு கீழே வந்து போட்டு வைங்க. மெயினாக வந்து கிச்சனில் தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் கவுண்டர் டாப்பில் அங்கேயும் இங்கேயும் வந்து எலி வந்து அலைஞ்சிட்ருக்கோம், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கிடைக்குதான்னு சொல்லிட்டு. அதேமாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம வச்சுருக்க இடத்துல, வெஜிடபிள்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த இடத்துல, எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே ஒரு வால் இந்த மாதிரி போட்டு வைங்க. ஜன்னல் பேக் சைடு வழியாக வந்து வரும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி போட்டு வைங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.